வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். மாணவர்கள் ஒழுக்கம், தன்னம்பிக்கை, தேசப்பற்றுடன் கூடிய பொறுப்பு உடையவராக வளர வேண்டும். இதுதான் வளர்ந்த இந்தியாவுக்கான அடித்தளம். தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் துணைநிலை ஆளுநர் உரை. கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற முதுகலை, இளங்கலை மருத்துவ மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா. முதலமைச்சர் ரங்கசாமி பட்டங்களை வழங்கி சிறப்புரை. மின்சார விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு நிதி உதவி எல்ஜேகே கட்சி தலைவர் வழங்கினார். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் 40வது ஆண்டு விழா மாணிக்க விழாவாக நேற்று கொண்டாடப்பட்டது. லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் 40ஆம் ஆண்டு விழா மாணிக்க விழாவாக நேற்று கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் விவேகானந்தா கல்வி குழுமத்தின் பள்ளி, கல்லூரி முதல்வர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். மாணவர்கள் ஒழுக்கமும், தன்னம்பிக்கையும், தேசப்பற்றும் கொண்டவராக, சமுதாய பொறுப்பு உடையவராக வளர வேண்டும், வாழ வேண்டும். அதுதான் வளர்ந்த இந்தியாவுக்கான அடித்தளம் என்று லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் 40ஆம் ஆண்டு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரை நிகழ்த்தினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் 40ஆம் ஆண்டு விழா மாணிக்க விழாவாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், இளைஞர்களை பார்த்து எழுங்கள், விழித்து இருங்கள், உங்கள் இலக்கை அடையும் வரை ஓயாமல் உழையுங்கள் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் பெயரை தாங்கியிருக்கும் இந்த பள்ளியின் 40வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பள்ளியின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்கிறோம் என்ற எண்ணத்தை விட விக்சித் பாரத், வளர்ச்சி அடைந்த வருங்கால இந்தியாவை வழிநடத்தப் போகும் மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில் நிற்கிறேன் என்பது பெருமையாக இருக்கிறது. ஒரு பள்ளி தொடங்கி 40 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று மாணிக்க விழாவை கொண்டாடுகிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. 1986இல் ஒரு சிறிய பள்ளியாக தொடங்கி இன்று 4000 மாணவர்களை கொண்ட ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனாக வளர்ந்து இருக்கிறது. அது தலைமுறைகளை உருவாக்கிய வரலாறு. பெற்றோர்களின் நம்பிக்கையால், ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பால் எழுதப்பட்ட பயணம் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கனவுகளுக்கு உருவம் கொடுத்த கோயிலாக, தேசத்தின் எதிர்காலத்தை செதுக்கும் சிந்தனை பயிற்சி மையமாக நான் இதை பார்க்கிறேன். அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள்தான் இந்தியாவின் எதிர்காலம். நாளைய இந்தியாவை வழிநடத்தப் போகிறவர்கள். ஒரு பீப்புள் லீடராக, டீச்சர், ஃபார்மர், டாக்டர், இன்ஜினியராக, ஒரு அதிகாரியாக, சயின்டிஸ்டாக உருவாகும் தகுதியும் திறமையும் உடையவர்கள். விக்சித் பாரத் 2047 என்ற லட்சிய கனவின் நேரடி வாரிசுகள். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அந்த கனவை நனவாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் தோள்களில்தான் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், நீங்கள் கல்வியில், விளையாட்டில் சிறந்தவராக, திறமை உள்ளவராக இருந்தால் மட்டும் போதாது, ஒழுக்கத்தில் சிறந்தவராக வாழ வேண்டும். தன்னம்பிக்கையும் தேசப்பற்றும் கொண்டவராக, சமுதாய பொறுப்பு உடையவராக வளர வேண்டும். அதுதான் வளர்ந்த இந்தியாவுக்கான அடித்தளம். படிப்பு முக்கியம். அதோடு சக மனிதர்களை, இயற்கையை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்பதை விட எப்படிப்பட்ட மனிதராக வாழ்கிறீர்கள் என்பது முக்கியம். அதற்காக உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், அறிவு அதிகாரத்தை தருகிறது, ஆனால் ஒழுக்கம் நல்ல வாழ்க்கையை தருகிறது. எந்த துறையில் நீங்கள் முன்னேறினாலும் ஒழுக்கம், நேர்மை, அன்பை வளர்த்து கொள்ளுங்கள். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டுங்கள். கல்வியை தாண்டி ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள். உங்களுடைய ஒற்றை வார்த்தை அவர்களை உற்சாகப்படுத்தும், அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். இன்றைய உலகம் வேகமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சவால்களும் சிக்கல்களும் அதிகமாகி வருகிறது. அவற்றை எதிர்கொள்ளும் வகையில் மாணவர்களை சிந்திக்க தூண்டுங்கள். மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை, சமுதாய சேவை மனப்பான்மையை வளர்த்து விடுங்கள். பெற்றோர்களே, நீங்கள்தான் உங்கள் குழந்தைகளின் ரோல் மாடல்கள். நீங்கள் காட்டும் அன்பும் தேவையான கண்டிப்பும் அவர்களுடைய எதிர்காலத்தை வளமாக்கும், வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கும் மன வலிமையை தரும். அண்மையில் புதுச்சேரியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் மாணவர்களுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பியிருந்த வாழ்த்து செய்தியின் சாராம்சத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பள்ளிகளில், வீடுகளில், உங்கள் சுற்றுப்புறத்தில் கிரீன் அம்பாசிடராக உருவாக முடியும். மிஷன் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் இயக்கத்தை நாம் மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை முறை நம்முடைய தினசரி வாழ்க்கையில் எளிமையான பழக்கங்களை பின்பற்ற வைக்கிறது. தண்ணீரை
மின்சாரத்தை சேமிப்பது, ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்பது, ரீசைக்கிள் மூலமாக கழிவுகளை குறைப்பது போன்ற செயல்கள்தான் அதன் அடிப்படை. இன்றைய காலகட்டத்தில் நாட்டின் பல பகுதிகளில் நாம் எதிர்கொள்ளும் சவால்களில் ஒன்று போதைப் பொருள் பழக்கம். குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இதற்கு எதிரான அவேர்னஸை நீங்கள் பரப்ப வேண்டும் என்று நான் உங்களை மனப்பூர்வமாக கேட்டுக்கொள்கிறேன். போதை அடிமை பழக்கத்திலிருந்து விலகி இருக்கும் இளைய தலைமுறைதான், ஆரோக்கியமும் திறனும் கொண்ட இளைஞர்கள்தான் ஒரு வலுவான இந்தியாவை உருவாக்க முடியும். இது பாரத பிரதமர் உங்களுக்காக சொன்ன செய்தி. அன்பான மாணவர்களே, பெரிய அளவில் கனவு காணுங்கள், நேர்மையாக நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய அறிவு சேவையும் விக்சித் பாரதாக உருவாக பயன்படட்டும் என்று கேட்டுக்கொண்டு, மாணவர்கள் அனைவருக்கும் நல்ல எதிர்காலம் அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று சொல்லி உரையை முடித்தார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 2020 மற்றும் 2021 ஆண்டு MD, MS, DNB முதுகலை மருத்துவ மாணவர்கள் மற்றும் 2018 மற்றும் 19 ஆண்டு இளங்கலை மருத்துவ மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 2020 மற்றும் 21 ஆண்டு MD, MS, DNB முதுகலை மருத்துவ மாணவர்கள் மற்றும் 2018 மற்றும் 19 ஆண்டு இளங்கலை மருத்துவ மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 278 மருத்துவ முதுகலை மாணவர்களுக்கும் 51 இளங்கலை மருத்துவ மாணவர்களுக்கும் பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இயக்குனர் டாக்டர் உதயசங்கர், கல்லூரி டீன் டாக்டர் ராமச்சந்திரா, மருத்துவ பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் பலரும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மின்சார விபத்தில் உயிரிழந்த இளைஞர் குடும்பத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நிதி உதவி வழங்கினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்ற இளைஞர் பிளம்பர் தொழிலில் ஈடுபட்டு வந்தவர். கடந்த வாரம் வேலை செய்து கொண்டிருந்த இடத்தில் எதிர்பாராத விதமாக மின்சார தாக்கம் ஏற்பட்டதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விவரத்தை அறிந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மரணமடைந்த சஞ்சயின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். துயரத்தில் உள்ள பெற்றோருக்கு தனது ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்ததுடன் குடும்பத்துடன் அவசர தேவைக்காக நிதி உதவியும் வழங்கினார். உடன் JCM மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், இணை பொருளாளர் ஆயுப்கான் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி GN பாளையம் பேட்டு கிராமத்தில் ஸ்ரீ குழந்தைமுத்து மாரியம்மன் ஆலய செந்தமிழ் ஆகம நன்னீராட்டு பெருவிழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் MP தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி GN பாளையம் பேட்டு கிராமத்தில் ஸ்ரீ குழந்தைமுத்து மாரியம்மன் ஆலய செந்தமிழ் ஆகம நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் MP தலைமையில் நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன், கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள் தலைவர் சங்கர், கௌரவ தலைவர் பொன் அர்ஜுனன், செயலாளர் தங்க கதிர்வேல், ராஜன், ஆறுமுகம், கிருஷ்ணன், கனகராஜ், வீரக்கண்ணு, மாசிலாமணி, சந்தோஷ், பெரியசாமி, இரா, ஜான், ஞானவேல், வீரமுத்து, புவனேஷ், மதிவாணன், ஆனந்த், ஏழுமலை, விஜயகாந்த் மற்றும் கிராம இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், தேவப்பொழிலன், தலையாரி, தமிழ்மாறன், அமுதவன், பொதினி வளவன், ஆதவன், எழில்மாறன், வாகை அரசு, தமிழரசன், கலைவண்ணன், தயாநிதி மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டை போல புதுச்சேரியிலும் திமுக தலைமையில கூட்டணி அமையணும் அப்படின்ற கருத்தை முன்வைச்சிருக்காங்க உங்க நிர்வாகிகள். உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் கொண்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் புதுச்சேரியிலும் உள்ளது. புதுச்சேரியில் தோழமை கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கமிட்டியை திமுக தான் கடந்த காலத்தில் நியமித்தது. இப்போதும் திமுக நியமிக்கிற அந்த குழுதான் விடுதலை சிறுத்தைகளோடு சில கட்சிகளோடு பேச்சுவார்த்தைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் முடிவு செய்வோம். புதுச்சேரியில் யார் தலைமை வகிக்கிறார்கள் என்பது புதுச்சேரி சூழலை பொறுத்து அவர்கள் முடிவு செய்வது. ஆனால் எதுவாக இருந்தாலும்
இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். ஆகவே அதில் நாங்கள் இணக்கமான முடிவை மேற்கொள்வோம். கூடப்பாக்கம் ஜவஹர் துரோணா பள்ளியில் லிங்கோ ஸ்டார் மொழித்திறன் நிகழ்ச்சி பெற்றோர்கள் பங்கேற்புடன் சிறப்பாக நடைபெற்றது. கூடப்பாக்கம் ஜவஹர் துரோணா பள்ளியில் லிங்கோ ஸ்டார் எனும் மொழித்திறன் மற்றும் தன்முனைப்பு மேம்பாட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாணவர்களின் மொழி அறிவு, பேச்சாற்றல், சிந்தனை திறன் மற்றும் மேடை தன்னம்பிக்கையை வளர்க்கும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைவர் குருராஜ் தலைமை தாங்கினார். பள்ளியின் அறக்கட்டளை செயலாளர் வைகை மற்றும் பள்ளியின் முதல்வர் ஜெயலீனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினராக டாக்டர் அலெக்சிஸ் தேவராஜ் சேன்மார்க் கலந்து கொண்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் உரையாற்றினார். மாணவர்களின் மொழி கற்றல் முக்கியத்துவம் குறித்து தனது சிந்தனைகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு இளம் மனங்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பான உரையை வழங்கினார். மேலும் பெற்றோர்களுக்கான பெற்றோர் வழிகாட்டல் குறித்து அவர் உரையாற்றி, குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் பெற்றோர்களின் பங்கு, வீட்டிலேயே மொழித்திறனை வளர்க்கும் வழிமுறைகள், குழந்தைகளின் மனநலத்தை புரிந்து கொண்டு ஆதரவு வழங்க வேண்டிய அவசியம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். அவரது உரை பெற்றோர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு மாணவர்களின் செயல்பாடுகளை நேரில் கண்டு மகிழ்ந்தனர். பெற்றோர் மற்றும் பள்ளி இணைந்து மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணை நிற்பது குறித்த விழிப்புணர்வை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியது. மாணவர்கள் பல்வேறு மொழி சார்ந்த போட்டிகளில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். லிங்கோ ஸ்டார் நிகழ்ச்சி மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையிலும் கல்வி மற்றும் மதிப்புணர்வுகளை வளர்க்கும் பயனுள்ள அனுபவமாக அமைந்தது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட தக்கக்குட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் அதிமுக மாநில ஐடி பிரிவு தலைவர் முனைவர் அருள் செழியன் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட தக்கக்குட்டை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆன்மீக விழாவில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். விழாவை முன்னிட்டு கணபதி ஹோமம், யாகசாலை பூஜைகள் மற்றும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இவ்விழாவில் புதுச்சேரி மாநில அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் முனைவர் அருள் செழியன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அவர் கோவிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்ததோடு விழா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். விழாவில் திரளான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி நமது மக்கள் கழகத்தின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி அலுவலகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி நமது மக்கள் கழகத்தின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி அலுவலகம் திறப்பு விழா இன்று காலை 9 மணி அளவில் முத்துலிங்கம்பேட்டை ஏர்போர்ட் ரோடு அருகில் நமது மக்கள் கழக தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்களால் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் திருக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக சென்று நமது மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான விநாயகம் அவர்கள் முன்னிலையில் கட்சி கொடி ஏற்றப்பட்டு அலுவலகம் திறக்கப்பட்டது. மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் நமது மக்கள் கழக துணைத் தலைவர் சீதாராமன், கழக துணை பொதுச் செயலாளர் சுந்தர், பொருளாளர் செல்வம் என்கிற ராமச்சந்திரன் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கிற ரகோத்தமன், தொழிலதிபர் ரஞ்சித் குமார் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த நமது மக்கள் கழக நிர்வாகிகளும் பிரமுகர்களும் மகளிர்களும் இளைஞர்களும் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த முக்கிய பெரியோர்களும் தாய்மார்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். புதுவை மூலகுளத்தில் இயங்கி வரும் ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளியின் 12ஆம் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் விமர்சையாக நடைபெற்றது.
புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளியின் 12ஆம் ஆண்டு விழா கம்பன் கலை அரங்கத்தில் விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கி நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெற்றது. சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவர்களின் ஆடை அணிவகுப்பு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. மேலும் நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் MP தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் MP அவர்கள் தலைமையில் விடுதலை சிறுத்தைகளின் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில செயலாளர் அரிமா தமிழன், முன்னாள் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் மற்றும் மாநில அலுவலக செயலாளர் எழில்மாறன், வாகை அரசு என்கிற ரவி, மாநில மகளிர் நிதி செயலாளர் பாக்கியலட்சுமி நடராஜன், மாநில மாணவர் அணி செயலாளர் தமிழ்வாணன், திருபுவனை தொகுதி செயலாளர் ஈழவளவன், காலாப்பட்டு தொகுதி செயலாளர் அபிராமி வேலு, புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு அனைத்து பொறுப்பாளர்கள் முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் ஏலாக்குறிச்சியில் அமைந்துள்ள அடைக்கல மாதா திருத்தலம் புதுப்பிக்கும் மற்றும் புனரமைப்பு பணிக்காக நன்கொடை கோரி பங்கு தந்தை தங்கசாமி லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து கோரிக்கை கடிதம் வழங்கினார். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் ஏலாக்குறிச்சியில் அமைந்துள்ள அடைக்கல மாதா திருத்தலம் புதுப்பிக்கும் மற்றும் புனரமைப்பு பணிக்காக நன்கொடை கோரி பங்கு தந்தை தங்கசாமி லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து கோரிக்கை கடிதம் வழங்கினார். உடன் உப்பளம் தொகுதி நிர்வாகிகள் லட்சுமணன், அலெக்சாண்டர் ஆகியோர் இருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மாணவர்கள் ஒழுக்கம், தன்னம்பிக்கை, தேசப்பற்றுடன் கூடிய பொறுப்பு உடையவராக வளர வேண்டும். இதுதான் வளர்ந்த இந்தியாவுக்கான அடித்தளம். தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் துணைநிலை ஆளுநர் உரை. கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற முதுகலை, இளங்கலை மருத்துவ மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா. முதலமைச்சர் ரங்கசாமி பட்டங்களை வழங்கி சிறப்புரை. மின்சார விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு நிதி உதவி LJK கட்சி தலைவர் வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.